தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப தரமான நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தெங்கு மரகடா அப்படின்றது நிறைய பேருடைய சிம்ம சுப்பனமாக இருக்கும். நிறைய பேர் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. போனவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஏரியா எந்த மாதிரி எல்லாம் மெஸ்மரைசிங்காக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் போகும்போது அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா மற்றவங்க தெங்கு மரகடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடநாடு வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமம் ஃபுல்லாக டைகர் ரிசர்வ் ஆக்சுவலாக. ஸோ அந்த பக்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில கரெக்டாக இருக்கிறது தான் அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம் தான் இது. நார்மலாக போக முடியாது, நிறைய பேர்த்திட்ட பெர்மிஷன் கேட்கணும், நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நம்ம நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்ததுனால அவங்க மூலியமாக அப்படியே கேட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போது தெங்கு மரகடா இது எல்லாமே சுற்றியாச்சு. இதெல்லாம் முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ தெங்கு மரகடா எப்படி இருக்குது அப்படின்றது நிறையா பேர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், மறுபடியும் நம்ம பெர்மிஷன் யார்ட்டாவது கேட்டு போய் போடலாம். பட் அந்த டைமில் இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கரமாக ட்ரை ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவே இது தெங்கு மரகடா தானா, நம்ம பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்தது அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நம்ம நிறையா சீரீஸ் போட்டிருப்போம். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் அதில் முதலைகள் நிறைஞ்ச நிறையா ஆறெல்லாம் இருக்கும்ல, அந்த பகுதிகளில் நிறையா இருந்துச்சு. அதை எல்லாமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். முதல்ல படுத்த இடம், இவங்க எப்படி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஆற்றை கிராஸ் பண்ணி போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ஒரு ஜெம்முன்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறையா கிராமங்களில் தெங்கு மரகடா அப்படின்றது ஒரு ஜெம்முன்னே சொல்லலாம். இந்த ரீஜன்லேயே பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்கள் இருக்குங்க. அல்லிமாயார், அப்புறம் கல்லாம்பாளையம், இந்த மாதிரி நிறையா கிராமங்கள் இருக்கும். அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கிராமங்களுடைய எக்ஸ்ப்ளோரிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ போகிற இடம் தான் பார்த்திங்கன்னா பவானி சாகரில் இருக்கிற பவானி சாகரோடைய டேமில் சென்டரில் ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலை தான் இப்போ போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாருமே போக முடியாத ஏரியா அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் லோக்கலில் இருக்கிறவங்க போவாங்க, ரெகுலராக வரவங்க போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் வெளியிலேருந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண அனுப்பவே மாட்டாங்க. இதுக்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம போக வீடியோவில் நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்பீங்க. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பார்ப்பீங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஜஸ்ட்டு நான் அதை எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறேன், அது உங்களுக்கே தெரியும். நிறையா பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ ஜெம்ஸ் இருக்கிறனால தான் வெளியில் எதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம முடிச்சிடலாம். அதெல்லாம் பார்த்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் வெளியில் போகலாம், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம ஊருக்குள்ளேயே தஞ்சை பெரிய கோயிலை வச்சுட்டு தாஜ்மஹாலை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ போகிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நீ ரொம்பன்னு சொல்லிகிட்டே இருக்கடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே 10 ஆள் நிற்க வச்சு எவ்வளோ தண்ணி இருக்குமோ அவ்வளோ தண்ணி நிற்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால இந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மரத்தையெல்லாம் தாண்டி தான் தண்ணி இருக்கும். அதனால் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இப்போ நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனால தாங்க. ஸோ இந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிற கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்.
வேறு லெவலாக இருக்குண்ணா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறது பிடிச்சி வச்சுக்கலாம். ஆமாம். இதில் வரும் அதில் வரும். இதிலே போங்க. அந்த டிவி சைஸ் வருங்க. இதே விடுங்க. இங்கே அப்படியே விடுங்க. காலை போட்டு வச்சுக்கோங்க. அடிலாம் மேலே நம்ம அந்த இல்லைண்ணா அது கடைசியாக இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்போ அந்த மாதிரி ஆச்சு ஃபுல்லாக தண்ணி? போன வருஷம் இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்த தண்ணி இப்போ காணும். அதில் இல்லையா? இதில் அது இதுங்களா? இதில் போங்க. ரைட்டு போங்க. ரவுண்டு போட்டிருக்காரு. வண்டி வர வரைக்கும் வண்டி போது வரங்க. வண்டி இல்ல வண்டி வாங்கல எடுத்துட்டு அடுத்து பக்கத்துல நான் வழி காமிக்கிறேன். ஆமா, அங்க நிறுத்திட்டு அப்படியே நடந்தே போய் வண்டி எடுத்து போலாம். இதெல்லாம் ஒரு ஆணுமே கிடையாது. அதேமா அதான் கோயிலே மூடி இருந்தான்னு நினைக்கிறேன். கோயிலே மூடி, கோயிலுக்கே போக முடியாது. கோயிலெல்லாம் பாசம் முடிச்சு இருக்கும்ல சவரெல்லாம். இல்ல மறுபடியும் அதை ரெடி பண்ணிடுவாங்கல்ல. அந்த கோபுரம் மட்டும் தெரியும் கோயில்ல. இவங்களுக்கு தெரியும். பாட்டி இந்த கோபுரம் நல்லா எந்த தண்ணி வந்தாலும் அதுக்குள்ள வந்தால் கோயிலுக்குள்ளே போது அணைக்க அணையாமல் வச்சுக்கோம். அவங்களுக்கு நாட்டை பறச்சு ஆடிட்டு இருக்கிறேன். எல்லாமே அங்கே தாண்டி ஹாஸ்பிட்டல் நிற்கிங்க தண்ணி கோயிலே பார்க்கல. சரி சரி வண்டி அங்கேயே போய் சரி. தண்ணி இருந்துச்சுன்னா பரிசல்ல போயிடுவாங்களா? பரிசல் நாங்கள் தான் ஆடுறோம். நீங்க பரிசல் பண்றீங்களா? சரி. இந்த கோயில் பேர் என்னங்க? ஆணைகந்தி மினிப்பேன். என்ன ஆணைகந்தி மினிப்பேன். ஆணை முந்தி மினிப்பேன். முனியப்பன். சரிங்க. நீ ஓடப்போ கூட காரணத்துக்கு இப்போ சாமி முடிச்சா. சரிங்க. சரி, நன்றி. நல்லது. சரிங்க. அதான் மட்டம் அது வரைக்கும் தண்ணி இருக்கும். குட்டி மலை வரைக்கும் தண்ணி இருக்கும். அதான் அதை படிக்கட்டு வரைக்கும் போகும். அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அங்கே மேலே ஏறிச்சுன்னா அணைக்கட்டே உடஞ்சிருன்றாங்களே. கோயிலுக்கே வண்டி அவருங்க அங்கே போயிட்டு உங்க வண்டி கோயிலுக்கு போகணும் சொல்றாங்க பாரு. ரொம்ப கட்டுற கதையெல்லாம் கட்டுற. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் ட்ரோன் இருந்தது, செம்மையாக இருந்தது. கல்லெல்லாம் போடுறீங்க தெரியல என்ன ரீசன்னு. ஆனால் பாருங்கள், கல்லெல்லாம் பொறுக்கி இந்த மாதிரி சைடில் போட்டுறாங்க. இருக்கலாம். தண்ணி வந்துச்சுன்னா பசங்க அந்த பக்கம் வராமல் இதுலேயே அணை கட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே போக முடியாது. வண்டியை மட்டும் நச்சுன்னு வீடியோ எடுத்து பார்க்கல. கழுகு பார்வையில் வந்து இது தம்பி. என்ன கழுகுன்னு காட்ட போகுது. நம்ம பார்க்க போகிற வியூ வேறு லெவல் வியூ. பார்த்துங்க என்னங்க பண்ணுறீங்க? வா, அங்கே பாருங்கள் கோவிலை. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் இவ்வளோ நேரம் இங்கே கேட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ அப்படியே போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோவிலுக்குள்ளே தண்ணி இது வரைக்கும் போனது இல்லையா. இதில் கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு மேலே ஏறுமா. அந்த கோவிலுக்கு மட்டும் போனதே இல்லையா. அப்படி ஒரு வேளை போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டேமே வந்து இடிகிற மாதிரி ஆயிருமா. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். டே சாமி, கீழே போய் பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம நினச்சாலும் வரவே முடியாதுங்க. தண்ணி எப்போ குறையுதோ அப்போ தான் நம்மளால் இந்த ஏரியாக்கெலாம் வர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இதில் வந்து அளவுடே இல்லை பாருங்கள். அப்படியே புதையுது மண். அப்படியே சாமி பாருங்க, அப்படியே சேரு தான் ஃபுல்லாக. இனி பக்கத்தில் போக சேரு எப்படி இருக்கு இருக்குங்க. அப்பா, இனி அடுத்த ஸ்டெப் வச்சா சேரில் தான் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கு, தெரியுதா? அப்படியே சாமி. ஆமாங்க, இதை விட
இங்கே பாருங்க எப்படி புதஞ்சிருச்சு. ஆனால் உள்ள மாட்டணும் கதை கந்தலாயிரும். அப்பா இப்படியே தப்பிச்சு வந்துட்டான். வேற எந்த வழியில் போகலாம் அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு. அதுக்கு தான் இந்த கல் போட்டிருக்கிறது. இந்த கல்லில் போனோம்னா மேக்ஸிமம் புதையாது. ஆமாம், வேற லெவலில் பார்க்க போகிறோம். இந்த கல் தாங்க டார்கெட்டு. இந்த கல் இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு புதையாது உள்ள. ஓ, சிப்பிலாம் நிறைய கிடக்குதுங்க. பவானி சாகர் ஆத்திலே நாம் குளித்து விட்டோம். காலை வச்சிட்டோம். வா, கடல் மாதிரி கிடக்குது பாருங்க. அலை எப்படி வருது பார்த்தீங்களா? இதெல்லாமே ரொம்ப 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 பார்த்து தான் நம்ம இருக்கணும். நிறையா சிற்பிகள் இருக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் சிப்பி தான். இதெல்லாம் பொறுக்குனா நிறையா செய்யலாமே. இதெல்லாம் உயிரோடு இருக்கிற சிப்பிங்க. அங்கே பாருங்க எப்படி உள்ளே போகுது பார்த்தீங்களா? ஃபுல்லாக போயிடும் உள்ள. அப்படியே சாமி, அவ்வளோதான் பாருங்க, உள்ளே போயிடுச்சு பாருங்க. இதை சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியே சாமி, நிறையா சிப்பிகள் இருக்குங்க. அலை தான் பயங்கரமாக வந்துட்டுருக்கு அலையெல்லாம். இதெல்லாம் செய்ய தெரிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு போய் செய்யலாம் நம்மளே. எல்லாம் சிற்பிகள் தான் இருக்குது. இங்கே ஒரு அடி உள்ளே போகுது பாருங்க. உள்ளே போயிடுச்சு. அப்படியே சாமி, நிறைய சிற்பி இருக்குங்க. ஆனால் இங்கே யாரும் இது செய்ய மாட்டாங்களாட்டிருக்கு. அதனால தான் இது அப்படியே கிடக்கு. ஆமாம், ஆனால் இது ஒரு மாதிரி கையில் வச்சோம்னா ஒரு மாதிரி இருக்குது இந்த சிற்பி. இங்கே பாருங்க, இங்கே நல்லாவே தெரியுது பாருங்கள். இங்கே நல்லாவே தெரியுது பாருங்கள். எடுத்த உடனே அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஓ, இது பாருங்கள், இதுலேருந்து வெளியில் போயிடுச்சு பாருங்கள். இதுலேருந்து வெளியில் போயிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி சிப்பி சிக்கு எப்படி இருக்குது பாருங்க. வேறு லெவலுங்க எல்லாம். இது எதுக்குடா பொறுக்கி போட்டுட்ருக்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எடுத்துகிட்டு போகலாமா, செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுகளையும் விட மாட்டிங்களாடா அப்படின்னு தானே சொல்லு. ஆனால் நல்லா இருக்குங்க, அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வாங்க, அவங்களாம் கோவிலுக்கு போயிட்டாங்க, நம்மளும் அப்படியே கோவிலுக்கு போகலாம். ஓ, பவானி சாகர் அணைக்கு வந்து வெற்றிகரமாக. ஓ, இதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்களாட்டிருக்குதுங்க. அதுக்கு தான் இந்த இது போட்டிருக்காங்களாட்டிருக்கு. ஓகே, பவானி சாகர் அணைக்கு வெற்றிகரமாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும். அப்படியே நம்மளுக்கு பின்னாடி அந்த மலை, அப்படியே இந்த டேமு. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆளுக்கு மேலே நின்னா கூட இந்த ஆளை வந்து இதாகாது. அந்த அளவுக்கு ஹைட்டு. நம்ம அதுக்குள்ளே வந்து நிற்கிறோம், அவ்வளோதான். பா, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது இது வேறு சீசன் வேறு. மழை ஒழுங்காக இல்லாதனால இப்போல்லாம் வந்து தண்ணி இல்லை, அவ்வளோதானே தவிர இந்த ஏரியாவில் வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்படி ஒரு இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணுவோம் அப்படின்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பிளானெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் போகிறது தானே நம்ம பிளான் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இந்த ட்ரிப்பு வந்து அமைஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஃபுல் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறோம், இதை விட வேறு லெவலில் பண்ணுறோம். இது மான் கொம்புப்பா, மான் கொம்புங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இது செம்மையாக இருக்குது. ஆனால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எங்கேயாவது ஃபாரஸ்ட்டில் பிடிச்சாங்க தோலை உரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மான் கொம்பு. சும்மா வந்தாலே அப்படியே நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய காட்டு விலங்குகள் இருக்குங்க. காட்டு விலங்குகள்னால் ஸோ அதுவே இறந்து போகிறது தான் இது. அதனால் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அப்படியே மக்கி போயிருக்கு. எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது வந்து காட்டு விலங்குகள்.
காட்டில் இறந்ததுன்னா அது அதோட மக்கி போயிடணுமே தவிர நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே கேஸ் போடுவாங்க, தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்தோமா பார்த்தோமா நல்லா என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு போயிடணும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அது வந்து ஃபைட் பண்ணும். அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. சும்மா கொஞ்சம் தூரம் கையில் வச்சுட்டு அப்படியே போயிடலாம். எத்தனை ஸ்டோரிஸ் இந்த ஏரியா வந்து தாங்கிட்டு இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மானுடைய கொம்பு அப்போ எவ்வளோ தலைமுறைகள் இதுக்குள்ளே இருக்குதுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஏரியா தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஏரியா. இது கொஞ்சம் மணி அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா மணி ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா இந்த ஏரியாலாம் வந்து யார் நினச்சாலும் வர முடியாத ஒரு ஏரியா, யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஏரியா. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதை வந்து ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுனால இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து யாரையும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க உள்ளே வர்றதுக்கு. அதனால் சரி ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒன்று பண்ணி யாராவது கை காலில் விழுந்தாலாச்சு எப்படியாவது நம்ம வந்துடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்தது தான் இன்றைக்கி நம்ம தெங்குமரகடா வந்துட்டு. தெங்குமரகடாவில் இருக்கிற 4 வில்லேஜ் அதில் கிட்டத்தட்ட எல்லா வில்லேஜுமே பார்த்துட்டோம். ஒரு சில இதுக்கு மட்டும் கொஞ்சம் சரி வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். அண்ட் ஃபைனலி நம்ம பவானி சாகர் டேமுக்கும் வந்துட்டோம். ஸோ டேம் வியூ அதை தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி இருக்குது என்னை விட்டால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இதனுடைய அழகை பற்றி. ஆனால் நீங்கள் ரசிக்கணும் இல்லையா, அதனால் அப்படியே ரசிக்கிட்டே இருங்க. அட்டகாசமான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம், கோவில். ஸோ இதுதான் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் கோவில் மூழ்கவே மூழ்காது. கோவிலுக்குள்ளே தண்ணி போகவே போகாது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட பரம்பரையாக பரிசல் ஓட்டினவங்க தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் டியூரேஷன் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னதே அதுதான். இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்தாலும் சரி, கோவிலை மட்டும் மூழ்கவே மூழ்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவில் படிக்கட்டு தான் அது அப்படியே தவழ்ந்து விளையாடுற இடம் அப்படின்றாங்க. அதை தாண்டி ஒரு வேளை கடவுளை டச் பண்ணணும்னு நினச்சா இந்த டேமையே அழிச்சிருமா, அதாவது டேம் உடஞ்சிரும் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு துல்லியமாக மெஷர் பண்ணி அந்த மட்டத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஏன் இதையும் தொடக்கூடாதா? எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அது? ஏங்க வேட்டையாடி எடுத்தாதாங்க அஃபென்ஸ், சும்மா போட்டு போயிடும், சும்மா காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. வச்சுட்டு நீங்கள் வீடியோ போடுங்க, எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். வேண்டாம், நான் இந்த ஃபுட்டேஜ் வந்து எரேஸ் பண்ணிடுறேங்க. நான் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் வச்சுக்கலாமா? இல்லை மீன் கொம்பு, சரி மான் கொம்பு. அது சும்மா வீடியோவுக்கு தானே, நம்ம எடுத்துகிட்டு போனால் தானே தப்பு. நம்ம தான் இங்கே போட்டோமே தெரியும். ஏன்னா நார்மலாக எடுத்துகிட்டு போனால் நம்ம வேட்டையாடினதுக்கு தான் கணக்கு. ஸோ எப்பவுமே நம்ம அந்த மான் கொம்பு இந்த மாதிரி புலிப்பல் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பார்த்தீங்களா என்னது வெட்டலை, இது இறந்து போயிடும் மானெல்லாம். என்ன சொன்னார் மேலே ஏறிங்க போனாங்க. ஆமாம், அது மேலே ஏறக்கூடாதான். ஸோ இது ஆமாம், அதுனா வெட்டி இருக்கிற மாதிரி தானே இருக்குது. எனக்கு அதான் தோணுது. இல்லை, ஒரு வேளை இறந்து போய் கிடக்கும்ல, அது தனியாக எடுக்கிறது கூட வெட்டி எடுத்துருப்பாங்க இல்லையா? கத்தி தாங்க, கத்தியோட மேலே தாங்க இது. ஏங்க அதுவே ஏதாவது வேட்டையாடி செத்து கிடந்ததுன்னா எப்படி பிரிப்பாங்க? சும்மா எடுத்து பார்க்கறதுக்கு தான் பிரிச்சிருப்பாங்க. சரி, அப்படி வெட்டினதாக இருந்தால் எடுத்துட்டுல போயிருக்கணும். கறிக்கு வெட்டியிருப்பாங்க. சரி, ஏதோ ஒன்று, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளுடைய அசம்ஷன்ல என்ன வேணும் சொல்லிக்கலாம். அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. வெட்டின தூர் எல்லாம் ஆற்றுலையோ இல்லைன்னா இது இப்படி இருக்கிற போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போக போகிறோம். ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் எப்போவுமே கோவிலுக்குள்ளே எடுத்ததா மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு சில இது மட்டும் சுற்றி எடுப்போம். எடுக்கலாம்ல உள் சும்மா நம்ம எடுத்துக்கோ. இங்கேருந்து வியூவெல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ வந்தாலும் அப்படியே இந்த படிக்கட்டை தாண்டி வராதான். வா, எவ்வளோ வேண்டுதல்கள் இருக்கும் பாருங்கள்.
பண்ணலாம். அது நான் எதையுமே எடுக்க மாட்டேன், சும்மா இது மட்டும்தான். சும்மா சுற்றி வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். வேணா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற. சரிங்க சாமி. இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது, ஐ மீன் எவ்வளோ மேட்டில் இருக்குது இந்த கோவில். ஸோ நல்லா இருக்கு. நிறைய வேண்டுதல்கள் தான் இந்த இடத்துல. இங்கே சூளம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம். என்னதுங்க இது? எல்லாம் அருவா அடிச்சுட்டுலாம் வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் மூடிச்சு. பாசி மாலை, ருத்ராட்சம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பூச்சி பிடிச்சிச்சுங்க. உள்ளே எடுக்க வேணாம், வேண்டாம். இதோட அப்படியே இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து மட்டும் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ தம்ப்நெயிலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வேண்டாம். இது வரைக்கும் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா எந்த கோவிலையுமே கருவறை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது இஷ்யூ வருதோ இல்லையோ வேணாம், நம்மளுக்கு அது செட் ஆகாது. சைடில் இருந்து எடுத்துக்கலாம், தெரியாது. இல்லை அதெல்லாம் இருந்தாலும் க்ராப் பண்ணிடலாம். அவர் தான் பவர்ஃபுல்லாக மெயின். அதெல்லாம் கோவிலை திறக்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணுறோம். ஆனை குந்தி முனியப்பன் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவில். ஸோ இதுதான் இந்த கோவிலோட இது. ஸோ இதுக்குள்ளே வந்து சுவாமி இருக்காங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரோம். அப்போது என்ன பண்ணுவீங்க? அப்போவும் இதில் வந்து ஃபுல்லாக மூழ்காதுங்களா? கோயில் முழுகாது. சரி 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 சரி. கோயில் முழுகாதுங்க. அந்த நேரம் வந்து அப்படி பர்சன் வந்து. ஓ, என்னாச்சு? ஆமாம், அவருக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சாப்பிட போயிட்டு அந்த மாதிரி இடம்லாம் மிஸ் பண்ணிடுவோம்ல. அது கடவுளுடைய அனுமதி இருந்தனால வந்துட்டு போகிறோம். ஆமாம், நல்லா சாப்பிடலைங்க. ஆமாம். சரிங்கக்கா, வரேங்க. சரி, கண்டிப்பாக வருவோங்க. அடுத்தது நம்மளுடைய இது. ஸோ இவங்க சொன்னது பாதி இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அவங்க சொன்னதை அப்படியே பிரமிச்சு கேட்டுட்ருந்தோம். நீங்கள் நல்லது கெட்டது எந்த நாளாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வாக்கு சொல்லுவாங்களாம். ஸோ திங்கக்கிழமை வந்து மதியம் வந்து மதிய பூஜை, அந்த என்ன ஒரு பூஜை சொல்லுவாங்கள்ல, அதை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓ அந்த சாமி இருந்துருக்கு. அங்கே இருந்த சாமி வந்து இவங்க சிலை மாதிரி அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வரது அந்த செய்கிறவங்ககிட்ட வந்து அவங்க வந்து உத்தரவாதம் இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, சொன்னதுனால அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உருவம் இந்த மாதிரி இருக்கும். போகலாமா? செருப்பு கழிச்சிட்டு போகலாமா? அந்த வேலை வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து வாக்கு சொல்லுவாங்களாம். 12 மணி பூஜை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5-5:30 வரைக்குமே வாக்கு சொல்லுவாங்களாம். அந்த டைம்லேருந்து மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ அது சொன்னாங்க. நீங்கள் என்ன யோசித்தாலும் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் அப்படி சொல்கிறதா இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த சாமியோடைய சக்தியை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே சொன்னதும் இந்த சிலையை தாண்டி ஒரு தண்ணி ஏறிச்சு அப்படின்னா டேமே உடஞ்சிடும் அப்படின்றாங்க. அப்போ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சாமி தானே. அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். தரிசனமே கிடைக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே இருக்காது. சாமி வந்து பார்த்தீங்கன்னா கருவறையை வந்து கூட்டுவாங்க. திங்கக்கிழமை நாங்கள் பார்த்தீங்கன்னா 12 தரிசனம் கிடைச்சிருச்சு.
ஆமாம், அதுதான் ஒரு ஸ்பெஷலாக எங்களுக்கு கிடச்ச ஒரு இது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் நார்மல் சின்ன கோயிலாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்ட் வேறு லெவல். ஆனால் அழைப்பு இருந்துச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்ட வாங்கடா அப்படின்ட்டு அழைப்பு இருந்தனால தான் வந்தோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமியை இங்கேருந்தா எடுத்துருக்காங்க. எடுத்து தான் வந்து அங்கே சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இடம். இதெல்லாம் தான் சுவாமி கோவில் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு தண்ணி வச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக அப்படியே இதாகிடுங்க, முழுகிடும். பரிசலில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு வரணும் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆடியோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டிகர் பாய். பார்த்து சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க.